வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சிபிஎஸ்சி கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸோட கிரியேட்டிவ் செக்ஷன். ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயர்லேருந்து என்ன கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கோன்னா, அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஃப்ரம் 0 to π/2 0 to infinity ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா sin of x/2. நார்மலாக நம்ம வந்து sin x டீல் பண்ணியிருப்போம். இது வந்து sin of x/2. இப்போ sin x அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட கிராஃபில் இருந்தே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து not 1 1 not on 2. இதுவே நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இங்கே என்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னா 0 to π/2 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கோடொமைனில் 0 to infinity கொடுத்துருக்காங்க. அப்போ 0 to π/2ல் வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஸோ 0ல் ஆரம்பித்து π/2னா at π/2 சைன் ஃபங்க்ஷனோட வேல்யூ 1 அவ்வளோதான். அப்போ கிராஃப் வந்து இவ்வளோ தான் நமக்கு இருக்கும். அப்போ வந்து ஒய் ஆக்சிஸில் அது கவர் பண்ணுற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 1 கேஸில் இருக்கும். ஏன்னா எவ்ரி எலமெண்ட் வில் கெட் அ டிஃப்ரெண்ட் அவுட்புட்டில் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் 1 1. ஆனால் ஆன் டு ஆன் கேட்டிங்கன்னா இல்லை, நாட் ஆன் டு. ரீசன் நமக்கு வந்து கோடொமைனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, 0 to infinity வரைக்கும் இருக்குது. ஆனால் இங்கே ரேஞ்சில் கவர் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்லி 0 to 1. அப்போது ரேஞ்ச் செட்டர் 0 to 1, பட் கோடொமைன் நமக்கு 0 to infinity. ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால the function is not on to. அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இது வந்து ஆக்சுவலி sin x. இப்போ நம்ம டீல் பண்ணது எல்லாமே sin x. ஓகேவா? அப்போ ஃபங்க்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin x/2 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போது நீ என்ன பண்ணணுன்னா இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து எக்ஸ் மாதிரி. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி தானே கால்குலேட் பண்ணுவோம். அப்போ எக்ஸோட டொமைன் வந்து பார்த்திங்கன்னா 0 to π/2. ஓகே, எக்ஸ். இப்போ நமக்கு ஃபங்க்ஷனில் இருக்கிறது x/2னா டிவைடட் பை 2 பண்ணுங்கள். அப்போது x/2 ஸ்ட்ரிக்ட்லி லிசன், x/2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 to π/4. அப்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம எதில் டீல் பண்ணோம், 0 to π/4ல் தான் டீல் பண்ணோம். அப்போ கிராஃப் இன்னும் ஸ்மாலராக தான் இருக்கும், 0 to π/4. இது வந்து இன்னும் 1க்கே வந்திருக்காது. இந்த இடம் தான் வந்து π/2. ஓகேவா? அப்போ இந்த பிளேஸ்லேயே வந்து நமக்கு கிராஃப் வந்து முடிஞ்சிடும். அப்போ கிராஃப் வந்து இவ்வளோ தான் நமக்கு இருக்கும். ஓகே, 0லேருந்து ஆரம்பித்து π/4 வரைக்கும் 45 டிகிரி 1/√2 இதோடய முடிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த ரேஞ்சுன்றது நமக்கு 0 to 1/√2 வரைக்கும் தான். ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, கோடொமைன்ன்றது நமக்கு த்ரூஅவுட் 0 to infinity பாசிட்டிவ் செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து இருக்குது. அப்போ வந்து ரேஞ்ச் செட்டு 0 to 1/√2, பட் கோடொமைனில் நமக்கு 0 to infinity இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டுன்றதால நாட் ஆன் டு. பட் இந்த இடத்துல நமக்கு 1 1 கேஸுன்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துலையே நமக்கு என்ன, எல்லா நம்பர்ஸ்க்குமே வந்து நமக்கு யூனிக் பேர் வந்து யூனிக் இமேஜ் வந்து கிடைக்கும். இந்த 1 1க்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணும்போது இன்டர்செக்ஷன் நமக்கு ஒரே ஒரு இன்டர்செக்ஷன் தான் இருக்குது கர்வ் கூட அப்படின்னா அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 1ஆக இருக்கும். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு கிராஃபில் நீங்கள் ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறீங்க, அதில் வந்து மோர் தென் 1 இன்டர்செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கேஸில் இதை வந்து நாட் 1 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கிராஃபிக்கலாக வந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு யூஸ் பண்ணியும் இந்த 1 1ஐ செக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த பர்டிகுலர் ஆன்சர் நமக்கு 1 1 இருக்கும், பட் நாட் ஆன் டு. அப்போ இந்த கேஸில் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் இன்ஜெக்டிவ்.